நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆன மர்மர் இந்த படத்தோட த்ரில்லர் காட்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹோம்நாத் நாராயணன் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. எஸ்பிகே பிக்சர் மற்றும் அலோன் பிக்சர் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சுக்கிறாங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா ரிச்சி கபூர், அப்புறம் தேவராஜ் அறிமுகமாயிருக்கார் இந்த படத்தில் தான். சுகன்யா சண்முகம், யூவிகா ராஜேந்திரன், அரியா செல்வராஜ் இவங்க எல்லாமே வந்து இந்த படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட கதை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, திருவண்ணாமலையில் வந்து ஒரு ஜவ்வாது மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது. அதை ஒட்டி வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து கன்னி தெய்வங்கள்லாம் வந்து வருட வருடம் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க அங்கே உள்ள கிராம மக்கள். ஆனால் அங்கே போக முடியாமல் அங்கே வந்து ஒரு ஆத்மா வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். அது யாருன்னா சூனியக்கார பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே வந்து நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதேமாரி யாராவது உள்ளே போனால் கூட திரும்பி வந்து ரிட்டர்ன் வர முடியாது. இதை கேள்விப்பட்டு வந்து ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. நம்ம இந்த பார்த்தோம்ல யார் நடிச்சிருக்காங்கன்னு, இவங்க எல்லாமே வந்து டாக்குமெண்ட் நம்ம வந்து எடுக்கணும், இந்த இடத்துக்கு போனால் தான் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் போய் விசாரிக்கிறாங்க. ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறப்போ இவங்க யாருமே நம்பலை. எல்லாமே வந்து அசால்ட்டாக அப்படிலாம் என்ன இருக்க போகுது அப்படி இப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதேமாரி வந்து இவங்க வந்து காட்டுக்குள்ளே போகணுன்னு முடிவு பண்ணல. அங்கே வந்து ஒரு இளம் வயது ஒரு பெண் வந்து இருக்குது. அந்த பெண் வந்து எனக்கு நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, சரி உனக்கு இவ்வளோ தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் எல்லாருமே 5 பேரும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து இப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க போகையில் அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மர்மமான விஷயம்லாம் வந்து நடந்துக்குது. அதெல்லாம் வந்து இவங்க வந்து பயமே இல்லாதவங்க கூட அந்த பார்த்து பயந்து இவங்க அலறது, இந்த தேட்டரே வந்து அந்தளவுக்கு அதற அளவுக்கு பயங்கரமாக வந்து திருவிழா வந்து கொடுத்துருக்குறாங்க. கடைசியில் இந்த 5 பேரும் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு திருப்பி வந்து உயிரோட வந்து வந்தாங்களா, அந்த சூனியக்கார ஆவி வந்து உண்மையிலே இருக்குதா, இல்லை அந்த சப்த கன்னிகள் வந்து இருக்கிறாங்களா என்பதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் வந்து ரிச்சி கபூர், தேவராஜ் அறிமுகம் ஆனவர் அவர், சுகன்யா சண்முகம், யூவிகா ராஜேந்திரன், அரியா செல்வராஜ் என 5 பேரை சுற்றியே தான் அந்த படம் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இவர்களில் வந்து கதாபாத்திரம் வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து இவங்க 5 பேர் நடித்தா கூட அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நடிச்சுக்கிறாங்க. பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கடைசியில் அவங்க பயப்படுற காட்சியை வந்து நமக்கு வந்தளவுக்கு சேர்லேருந்து உட்காந்து முன்னாடி உட்காந்து பார்க்குற அளவுக்கு இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கிறாங்க. ஒரு மலை கிராமத்தில் இருக்கும் கன்னி தெய்வங்களும் அதை தடுக்கும் சூனியக்காரியம் என சஸ்பென்ஸ் த்ரில்லா வந்து இந்த படத்தை வந்து இயக்குனர் நாராயணன் வந்து இயக்கியிருக்கிறாரு. வழக்கமான பேய் படம் போல இல்லாமல் இந்த படத்தில் வந்து பவுண்டி புட்டேஜ் என்ற சொல்லக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான நேரடியாக வந்து கேமரா மூலமாக வந்து பார்க்குற அளவுக்கு வந்து இதில் வந்து சூப்பராக வந்து அமைஞ்சிக்கிறாங்க. சுமார் 7.5 மணி நேரம் வந்து இந்த படத்தை வந்து எடுத்து 2.25 மணி நேரம் வந்து எடிட்டிங் செஞ்சு அருமையாக வந்து ரசிக்கும்படி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் உள்ள ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்ல போனால், அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து 5 பேரை வச்சுக்கொண்டு முழு படம் வந்து சுவாரஸ்யமாக கொடுத்துக்க இயக்குனர் முயற்சி வந்து செஞ்சுருக்காரு. பார்ப்பவர்களுக்கு வந்து பயத்தை வந்து ஓரளவு வந்து காட்ட வந்து முயற்சிருக்கிறாரு. இருந்தாலும் படத்தில் வந்து நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாண்டு நமக்கு வந்து அந்த படத்தில் வந்து சோர்வடைய செய்து சுவாரஸ்யமும் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இருந்தால் கூட இந்த படம் வந்து கொஞ்சம் ரசிக்கும்படி ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரரான மூவி அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2.25 கொடுக்குறேன். அந்தளவுக்கு இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்டில் போராடிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை போய் பாருங்கள். இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.